நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். உணர்ச்சி அதிகம், பாசம் அதிகம், எல்லாரையும் தன்னுடைய உசுர் போல நினைக்கிறதுனாலவே கடகராசி நிறைய இடங்கள்ல ஏமாந்து போற ராசியாகவும் நிற்கிறேன். அதிகமான பாசத்தையும் குடும்ப பற்றியும் பாரம்பரிய தன்மையும் அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுலையும் சரி, அடுத்தவங்க மீது நம்பிக்கை வைக்கிறதுலையும் சரி உயர்வானவங்க. ஒருத்தங்க நம்ம மீது நம்பிக்கை வச்சுட்டா அதை காப்பாற்றணும், அதை உண்மையாக்கணும்னு பாடுபடக்கூடிய, உசுரை கொடுத்தவ காப்பாற்றணும்னு கஷ்டப்படக்கூடியவங்க. கற்பனை திறன் அதிகம், கலைத்திறன் அதிகம், அழகா இருப்பீங்க, மன உறுதியும் இருக்கு, அதே நேரத்துல பாதுகாப்பு உணர்வும் இருக்கு, சாஃப்ட் காரர் ரொம்பவும் அதிகம். பாசமும் மன உணர்வும் மனுஷங்களை வென்று காட்டும். அதுதாங்க கடகத்துடைய ஸ்டைலு. ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தன்னுள் கொண்ட கடகராசிக்கு வணக்கம். உங்க மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனா இப்போ சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, நாங்க கஷ்டம் தானே படுறோம், அந்த பாசம் வச்சு நேசம் வச்சு தானே இப்போ நாங்கள் நாசமா போயிருக்கோம் அப்படின்னு கூட ஒரு சில நேரங்களில் வருத்தப்படக்கூடிய ஆட்கள் தான். இப்படிப்பட்ட என்னுடைய அன்பான நல்ல மனசு கொண்ட என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கடகராசி உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது சாதாரண ஒரு விஷயமா இருக்க போறது இல்லை. உங்க மனசு, உங்க வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சனி பெயர்ச்சியுடைய அமைப்பு தான். குறிப்பா இந்த சனி பெயர்ச்சி கடகராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இதுதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா கவனம் பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்க போகுது. சனி பகவான் இது நாள் வரைக்கும் அஷ்டம சனி உட்காந்துட்டு படாத பாடுபடுத்தினாலும் கடகத்துடைய கஷ்டங்கள் மறையறதுக்கு இப்ப அவரே இந்த பையனை, இந்த பிள்ளைய நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லது பண்ண முற்பட்டிருக்காரு. ஸோ அப்படிதான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. சனி பகவான் முதல்ல யாருங்க? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சனி பகவான் யாரு? பயமுறுத்துறது கிடையாது, நம்மள திருத்த வந்திருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவாரு? உங்க வாழ்க்கையை ஸ்லோ பண்ணுவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதுமை கிரகம்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க தவறை சுட்டி காட்டுவார். அதே போல உங்களை ஸ்ட்ராங் ஆக்குவார். சனினாக்க நியாயத்துடைய கடவுள் இல்லையா? இது கடகராசிகாரில் பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, குடும்பத்தை அதிகமா நேசிக்கூடியவங்க, மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியவங்க. ஆனா அது உங்களுக்கு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? ரொம்ப மென்மையான மனசு வேணும். சின்ன சுடுசொல்ல கூட தாங்க மாட்டாங்க. ஈஸியாக எல்லாரையும் நம்பி ஏமாறுறவங்க. அதே போல பாசிட்டிவ், முன்னாடி என்ன நடந்துச்சு அது விட மாட்டாங்க. இதனாலதான் அதிகமான காயங்கள் கடகராசிக்கு ஆகியிருக்கு. இவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு பெரிய கூட்டமே சுத்திக்கிட்டு இருக்கு. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? நம்பினவங்க ஒருத்தவங்க கூட உங்களுக்கு உண்மையா இருந்தது கிடையாது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நேர்மையா சொல்லுங்க. நீங்க மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டீங்களா? உங்க நல்ல மனசு அது காரணமா நிறைய விஷயங்கள்ல ஏமாந்தீங்களா? குடும்பத்துக்காக உங்களவே மறந்துட்டீங்களா? மன அழுத்தம் அதிகமா இருந்துச்சா? இதெல்லாம் கடகராசியுடைய லைஃப் ஸ்டோரி. இப்போ இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இப்போ சனி உங்க ராசிக்கு 9ஆம் வீடு, அதாவது பாகிஸ்தானும் சொல்லக்கூடிய பாக்கியம், தர்மத்தை குறிக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கை ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுது. உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸ்லோவா கிடைக்கும், ஆனா தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிலையா கிடைக்கும். எல்லாமே தடைப்படும், தாமதப்படும். ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை சனி பகவான் சிறப்பா கொடுப்பார். இது கெடுதலா நினைக்காதீங்க. இது உங்களை நீங்களே மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம். இப்போது சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பாக்கியமா மாறணும், அதிர்ஷ்டமா மாறணும். அதுதான் இந்த காலம், சரிங்களா? அதிர்ஷ்டம் என்ன பண்ணும்? உடனே வேலை செய்யாது. உழைச்சதுக்கு உடனடி பலனும் கிடைக்காது. ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, சனி பகவான் உங்களுக்கு ஒரு விஷயத்த டிலே பண்ணி கொடுக்குறாருன்னா அது நிலையானதா கொடுப்பாரு. மற்றவங்க கிட்ட இல்லாதது போல மேம்படுத்தி கொடுப்பாரு. ஒரு மனமாற்றத்தையும் இப்போ ஏற்படுத்திடுவாரு. சனி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் அட்டாச்மெண்ட்டாக இருக்காதீங்க, டிட்டாச்மெண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க. பிரிவை ஏற்றுக்கோங்க. எல்லாரும் உங்களை போல ஒன்று மண்ணுமா இருக்கிறதுக்கு விரும்பலைங்கிறத உண்மையை நிதர்சனத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறார். எல்லாருக்கும் ஓவர் லவ் கொடுக்காதீங்க, எல்லாரையும் நம்பாதீங்க. முதல்ல உங்களை நேசிங்க, மற்றவங்களை நேசிக்கிறத தவிர்த்துக்கோங்கன்னு சொல்கிறார். உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் சில உறவுகள் தூரமாகும். உண்மையே தெரிய வச்சிருவாரு, எது உண்மையான உறவு, எது போலியான உறவுங்கிறது. சிலர் உண்மையா இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு தெரிய வருவாங்க. உங்க மனசுக்கு கஷ்டம் வரும், ஆனா அது நல்லதுக்கு தான், சரிங்களா? அதே போல தொழிலாகட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், மெதுவான வளர்ச்சியா இருக்கும், சில தடைகளும் வரும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது சரியான பாதைக்கு பயணமாகும். இது உங்களை என்ன பண்ணுனாக்கா ஸ்ட்ராங் பண்ணும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, எமோஷனல்ல முடிவெடுக்காதீங்க. முடிஞ்சு போனது விஷயம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க, சரிங்களா? இது
கடகராசிக்கு பொதுப்படியாக நம்ம ஆரம்பிச்ச விஷயங்கள், சனி பகவான் தரக்கூடிய பலன்கள். இதுல கடகராசியில பயணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அதை பத்தி பார்க்கலாமா? முதல்ல கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம், மாற்றம் காத்துட்டு இருக்கு. ஞானக்காரகன் குருவின் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு 1, 2, 3ஆம் பாதங்கள் மிதத்துல போயிடுது. அவங்களுக்கு புதன் ராசிநாதனா வராரு. 4ஆம் பாதம் ஒருத்தர் மட்டும் நீங்க கடகத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து சந்திரன் ராசிநாதனா வராரு. உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி, அவர் உங்களுக்கு ஆல்ரெடி நட்பு கிரகம் இல்லையா? ஸோ இவருடைய சஞ்சரிப்புங்கிறது குருவுடைய மீன ராசியில இருக்கிறதுனால அவர் சஞ்சரிக்கூடிய பலன்கள், அவருடைய பார்வைக்கான பலன்கள் உங்களுக்கு குறிப்பா புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்திற்கு சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலையும் 4ஆம் பாதத்துக்கு மட்டும் பாகிஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாரு. இதனால 1, 2, 3ஆம் பாதங்களை பிறந்தவங்களுக்கு சனி 10ஆம் வீட்டுக்கு, உத்தியோகத்துக்கு, தொழிலுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாரு. அனைத்திலுமே அக்கறை அதிகரிச்சு கொடுப்பாரு. உழைப்புக்கேற்ற லாபத்தை வழங்குவாரு. 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியுடைய போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. எடுக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். அனைத்திலுமே யோகம் இருக்கு. செல்வம், செல்வாக்கு அதிகரிக்க போகுது. உத்தியோகத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு வந்த சங்கடங்கள் விலக போகுது. சமுதாயத்துல செல்வாக்கு, அந்தஸ்து உயர போகுது. இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுடைய சஞ்சாரங்களையும் சுய ஜாதகத்துல கிரகங்கள் அமர்ந்த நிலையும் தசாபுக்தியும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுல பலன்கள் வந்து கொஞ்சம் மாறும். சரிங்களா? இதோட சனி பகவானை பொறுத்தவரைக்கும் 2026 2028 வரைக்கும் ஓகேவா, ஜீவன சனியால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பலன்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு விட்டு விலக போகுது. வியாபாரம், தொழில முன்னேற்றம், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு, மறைமுக தொல்லைகள், அந்தஸ்து, நோய் நொடிகள் எல்லாமே சரியாகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். 4ஆம் பாதத்தில் இருக்கணும். குறிப்பா பாகிஸ்தானுடைய பார்வையினால உங்களுக்கு பாதிப்புகள் சரியாகுது, வருமானம் உயருது, வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த நேரத்துல பாம்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு இதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா, புனர்பூசம் 1, 2, 3க்கு நவம்பர் 13 வரைக்கும் ராகு பாகிஸ்தான்லையும் கேது சகாயஸ்தானத்திலும் சந்திருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் நடக்கும், விஐபியுடைய ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்குது, வீடு வாசல் இது போன்ற கனவுகள் நனவாகும். அதே போல நவம்பர் 13 முதல் ராகு அஷ்டமஸ்தானத்திலையும் கேது குடும்பஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் கூடிய பிரச்சனை, வரவுல இருந்து தடை, தேவையற்ற சங்கடங்கள் எல்லாமே மறையும். 4ஆம் பாதத்துல குறிப்பா வந்து ராகு அஷ்டமஸ்தானத்திலையும் கேது குடும்பஸ்தானத்திலையும், அதே போல நவம்பர் 13க்கு பின்னாடி ராகு வந்து சப்தமஸ்தானத்திலையும் கேது குடும்பஸ்தானத்திலும் சஞ்சரிக்கூடிய இந்த காலகட்டத்துல ராகு கேதுவால உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்கள் கொஞ்சம் குருவால பாதுகாக்கப்படும். அதே போல குரு பகவானை பொறுத்திருக்க 2026 2028 வரைக்கும் என்ன பண்றாரு, மிதுனம், கடகம், சிம்மம்னு சொல்லிட்டு கன்னி வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார் மாறி மாறி. இப்போ மிதுனத்திலையும் சிம்மத்திலையும் சஞ்சரிக்கூடிய காலகட்டத்தில் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். படிப்பா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், சுய தொழிலா இருக்கட்டும், அந்த கனவுகள்லாம் இப்போ நனவாக போகுது. அதே போல 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கடகத்திலையும் சரி கண்ணிலையும் சரி யோகமான பலன்கள் உண்டாகும். வருமானம் அதிகமாகும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், கடன்கள் அடைப்படும், உடல்நிலை சீராகும், மறைமுக தொல்லைகள் விலகும். பொதுவாக சொல்ல போனா எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். அவமானங்களை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு உங்களுடைய நிலையில மாற்றம் வரும். வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் விலகும். ஒரு சில வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க. பொன், பொருள், வீடு, வண்டி, வாகனம் சேரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். அந்தஸ்து, செல்வாக்கு உயரும். அதே போல தொழிலை பொறுத்திருக்கும் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவைப்படுது. புதிய முதல்களில் நிதானம் தேவை. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, அலைபேசி, ஏற்றுமதி, இறக்குமதி, பங்கு வர்த்தகம், நிதி நிறுவனம், தொழிற்சாலை, டிராவல்ஸ், குடிநீர், விவசாயம், ஜுவல்லரி இது போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். பணியாட்களை பொறுத்திருக்கும் உழைப்பு அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற பலன்களும் கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்த்த தொழில்கள், மரியாதையான பொறுப்புகள் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து செயல்படுறது ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேற இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகுது. பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறதுனால உங்களுடைய வேலைகள் ஈஸியாக நடக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமண வயதில் கூடிய பெண்களுக்கு நல்ல தகுதியான வரணமையும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். பொன் பொருள் சேரும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் மறையும். வேலையில உயர்வு கிடைக்கும். கல்வியை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வுகளில் பங்கேற்கிறீங்க அப்படின்னாக்கா டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க. தவறான நட்புகளை விட்டுட்டு விலகிருங்க. உயர்கல்வி அது சம்மந்தப்பட்ட கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். சிலருக்கு வெளிமாநில வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகம் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் பாதிப்பு விலகுது. மருந்து மாத்திரை, மருத்துவமனைன்னு சொல்லிட்டு இருந்த செலவுகள் கட்டுக்குள்ள வருது. பரம்பரை நோயோ தொற்று நோயோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே மறையுது. வயதானவங்களுக்கு மனசுல இருந்த பயம் விலகுது. சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய நிலை உண்டாகுது. குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்ப நலன்ல அக்கறை அதிகமாகுது. உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது. தம்பதிகளை பொறுத்திருக்கும் கருத்து வேறுபாடு மறையுது. புதிய இடம், வண்டி, வாகனம் இது போன்ற எல்லாமே சொத்து சேர்க்கை இருக்கு. பிள்ளைகளை பத்தின கவலைகளும் நீங்குது. அவங்களால பெருமை உண்டாகும். பொருளாதார நிலை உயர்விற்கு சேமிப்பு அதிகமாகுது. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரங்கள் இம்மையில் நன்மை தருவாரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னாக்க இந்த தெய்வத்தை கும்பிட்டா எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இஷ்ட தெய்வம், குல தெய்வம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அடுத்து பூசம் நட்சத்திரம், யோகமான காலம். கர்மகாரகன் சனி, மனக்காரகன் சந்திரனுடைய அம்சத்தில் பொருந்தக்கூடிய உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு அதிபதியுமான நீதிபதியுமான சனி பகவான் இது வரைக்கும் அஷ்டம ஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிச்சு சோதனைகளையும் வேதனைகளையும் வழங்கிட்டு இருந்தார். உடல்நல கோளாறு, பொருளாதார நெருக்கடி, வம்பு, வழக்கு, அவமானம் படாத பாடுபடுத்திட்டு இருந்தார். இப்போ மீனராசியில உங்களுக்கு நற்பா சஞ்சரிக்க போறாரு. இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலக போகுது. 12 ராசிகள்ல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் மட்டும்தான்
பார்க்கக்கூடிய இடங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தில் நீ செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைவீங்க. பணவரவு அதிகமாகும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகும். வேலைக்காக நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். சிலந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. களவு போன பொருள் திரும்ப கிடைக்கும். சேமிப்பு உயரும். இதோட பாக்கியசனுடைய பார்வையினால உங்க ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களுக்கு இருக்கிறதுனால தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே அதிகமாகும். செல்வம் செல்வாக்கு சேரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதமாகும். நோய் நொடி விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பணப்புழக்கம் அதிகமாகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலம்னு சொல்லலாம். இருந்தாலும் பலன்களில் மாற்றம் உண்டு. அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2027 2028 வரைக்கும் ஒவ்வொரு நிலையை அடைவார். வக்ரம், அஸ்தமனம் இது மாதிரிலாம் மாறும் பொழுது இந்த காலகட்டத்தில் பாக்கியம் சனியால் கிடைச்சாலும் நன்மைகளில் மாற்றம் உண்டு. உங்களுடைய முயற்சிகள்லையும் முதலீடுகளையும் ஏற்ற பலன் கிடைக்கும். முயற்சிக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அதே போல் இந்த நேரங்களில் ராகு இதனுடைய சஞ்சாரம் நவம்பர் 13 வரைக்கும் ராகு அஷ்டமஸ்தானத்திலும் கேது குடும்பஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. நவம்பர் 13க்கு பிறகு ராகு சப்தமஸ்தானத்திலும் கேது ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய நேரங்களில் இந்த சர்ப கிரகங்கள் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, கவனமாக இருங்க, அவசரமாக முடிவு எடுக்காதீங்க. அதே போல் குருவுடைய சஞ்சாரம் 2026 2028 வரைக்கும் மிதுனம், கடகம், சிம்மம்னு சொல்லிட்டு கன்னி வரைக்கும் மாற்றம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் சிம்மத்திலையும் கன்னிலையும் சஞ்சரிக்கூடிய நேரத்தில் குறிப்பாக திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாசல், உயர்கல்வி இது போன்ற கனவு நனவாகும். அதே போல் பணவரவு, குடும்பத்தில் நிம்மதி, வேலை, தொழில், வசதி வாய்ப்பு அதுலேயுமே மேம்பாடு இருக்குது. பொதுப்பலனா சொன்னாக்கா பாக்கியசனியும் அவருடைய பார்வைகளும் குருவுடைய சஞ்சாரங்களும் பார்வைகளும் உங்களுக்கு செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறாங்க. வரவை அதிகரிப்பாங்க. வம்பு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்குவாங்க. புதிய சொத்து, வாகனம் இது போன்ற கனவு நனவாகும். வேலையிலும் சரி தொழிலும் சரி முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பாங்க. அதே போல தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில்காரகன் சனி பகவான் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. முடங்கி கிடந்த தொழிலும் சரி மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். போட்டி எதிர்ப்பு இந்த நெருக்கடிகள் நீங்கும். இயந்திரம், தொழிற்சாலை, வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு, அதே போல் வாகன விற்பனை, ஐடி, வெளிநாடு வர்த்தகம், டிராவல்ஸு, குடிநீர் சம்மந்தப்பட்ட தொழில்களில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, பால் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸு, ஜுவல்லரி இது போன்ற தொழில்களில் லாபம் மேம்படும். அதே போல் பணியாட்கள் தனியார் துறை, அரசாங்கத்துறை ஒருத்தருக்குள்ள வேலை செஞ்சீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடி நீங்குது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளும் அறியுது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிர்வாகத்துடைய ஆதரவு கிடைக்கும். ஊதிய உயருடன் நீ எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலம் நீங்கள் நினச்சிட்டு இருந்த உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். படிப்பு, வேலை, திருமணம், சொத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். குழந்தைக்காக இயங்கினவங்களுக்கு உங்களுடைய இயக்கங்கள் தீரும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணாலும் சரிங்க, இப்போ வாய்ப்பு இருக்குது. சுயதொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகமாகுது. உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது. பொன் பொருள் சேருது. அதே போல் கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்பில் இருந்த மந்தநிலை கவனக்குறைவு விலகுது. பொதுத் தேர்வுகளையும் சரி போட்டித் தேர்வுலையும் சரி எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஆயுள்காரனுடைய பார்வை ருணர் ரோகஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால மருத்துவமனையே கதின்னு சொல்லி இருந்தவங்களுக்கு, படுத்த படிக்க இருந்தவங்களுக்குலாம் இப்போ நல்ல மாற்றம் இருக்கு. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகுது. உடலில் ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது. ஆரோக்கியம் சீராகுது. அடுத்து குடும்பத்தை பற்றும் குடும்பத்தில் இருந்த இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகுதுங்க. மகிழ்ச்சியான நிலை உண்டாகுது. புதிய இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, தொழில் தொடங்குறது இது போன்ற கனவுகளும் இப்போ நனவாக போகுது. கணவன் மனைவிக்கிட்ட இணக்கம் அதிகமாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க திருநள்ளாறு போயிட்டு தர்பானேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்த ஆயிலை நட்சத்திரம் வெற்றி மேல வெற்றி வந்து சேரப்போகுது. வித்யாகாரகன் புதன், மனக்காரகன் சந்திரன் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்திருக்கிற உங்களுக்கு இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரித்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லையே இல்லாத அளவுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு நெருக்கடி, போராட்டம், உடல் நிலையில மனநிலையில சங்கடங்களையும் வம்பு வழக்கு அவமானத்திலும் தேடி கொடுத்துட்டு இருந்த அவதிக்கு உள்ளாக்கின சனி பகவான் இப்போ உங்களுக்கு பாகிஸ்தானமான மீனராசிக்கு நட்பாக சஞ்சரிக்க போறார். இதனால சனி பகவான் 12 ராசிகள்ல சஞ்சரிக்கூடிய காலகட்டத்தில் பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கும் போது தான் 3, 6, 11க்கு நல்லது செய்வார். யோகமான பலன்களை கொடுப்பார். இதனால உங்க வாழ்க்கையில இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான். எடுக்கக்கூடிய வேலையாகட்டும் இனி வெற்றி தான். நினைச்ச காரியங்கள் நடக்கும். இழந்ததை எல்லாம் மீட்டக்கூடிய நேரம். எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். புதிய சொத்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். சமூகத்துல உங்களுடைய நிலை உயரப்போகுது. மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுடைய நிலையில மாற்றம் வரப்போகுது. விரும்பியது எல்லாமே இப்ப கிடைக்கும். உங்க கைக்கு வரும். பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை சீராகுது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல்ல உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு அதிகமாகுது. ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க. அதே போல பலன்களிலே மாற்றம் பார்த்தினாக்கா சனி பகவான் 2027 2028 வரைக்கும் பாக்கிய சனியால அவருடைய பார்வையினால உங்களுக்கு கிடைச்ச எல்லா கஷ்டங்களையும் மாற்றி யோகமான பலன்களால கொடுக்க போறாரு. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் முன்னேற்றம் கிடைக்கும் போது இதே நேரத்துல ராகு எது இந்த பாம்பு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 2026 நவம்பர் 13 வரைக்கும் ராகு அஷ்டமஸ்தானத்திலையும் கேது குடும்பஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கூடிய நேரத்துல, அதே போல நவம்பர் 13க்கு பிறகு ராகு சப்தமஸ்தானத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் சஞ்சரிக்கூடிய நேரங்கள்ல சனி பகவான் பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய காலங்கிறது முழுவதுமா ராகு கேது வழங்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய சனி பகவான் அதை சரி பண்ணி கொடுத்துருவார்.
குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பாக பண்ணிடுவார். மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், கண்ணிலன்ட்டு அவருடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரங்களில் கையிருப்பை வச்சு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது போல ஆடம்பர செலவுகள் செய்வீங்க. கடகம் கண்ணியில் சஞ்சயக்கூடிய காலங்களில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உயர்கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கனவு நனவாகும். பணப்புழக்கம் அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வேலை தரவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில், வசதி வாய்ப்பு, வாழ்க்கையே வளமாக மாறப்போகுது. பொதுப்படியாக சொன்னாக்கா பாகிஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கூடிய காலங்கிறது 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு உண்டாகியிருக்கு. யோகமான காலம் இது. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கைக்குரிய வீடு, வாசல், வேலை, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், பொருள், பணம் சொல்லிட்டு உங்களுடைய நிலையில மாற்றம், உயர்வு வருது. செல்வாக்கு உயருது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குல சாதகமான நிலை. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி கிடைக்குது. செய்யக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் எல்லாமே முடிவுக்கு வருது. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றியாக மாறுது. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குது. நஷ்டத்துல இருந்தவங்களுடைய தொழில் இனி வருமானத்தை பார்க்க போகுது. பால் பண்ண, நிதி நிறுவனம், எக்ஸ்போர்ட், காலண்டர், டைரி, நோட்டு, புத்தகம், அதே போல் செய்தித்தாள், ஐடி துறை, வெளிநாட்டு வர்த்தகம், குடிநீர் சம்மந்தப்பட்ட தொழில், மினரல் வாட்டர், ஹார்ட்வேர்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, சின்னத்திரை, வலைதளம், தனியார் கல்வி நிறுவனங்கள், இது போன்ற எல்லா துறைகளுமே வளர்ச்சி அடைய போறீங்க. அதே போல பணியாட்களை பொறுத்தவரைக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறை, திறமைக்கு உரிய மதிப்பு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். இதனால் வரைக்கும் அதெல்லாம் இல்லை இல்லையா? இப்போ நெருக்கடிகள் நீங்குது. நிர்வாகம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும். எதிர்பார்த்த சலுகைகளையும் புதிய பொறுப்புகளையும் கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். தற்காலிக வேலையில் இருக்கீங்களா? நிரந்தரமான வேலை கிடைக்கும். இதில் பெண்களை பொறுத்தவரைக்கும் புத்திசாலித்தனத்தை மூலதனமாக கொண்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் யோகமோ யோகம். இது வரைக்கும் இந்த நெருக்கடி, பிரச்சனை, போராட்டம் எல்லாமே இருந்திடம் தெரியாமல் மறைய போகுது. உடல் நிலையில இருந்த சங்கடங்கள் நீங்க போகுது. உங்களுடைய நீண்ட கனவு நனவாக போகுது. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது. கருத்து வேறுபாடு மற்றும் வேலையின் காரணமாக கணவரை விட்டு பிரிந்திருந்தவங்க இப்போ மீண்டும் ஒன்று சேர போறீங்க. குடும்ப நலம் அக்கறை அதிகமாகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் செல்வாக்கு உயருது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் வித்யாகாரகன் அம்சத்தில் பண்ணக்கூடிய உங்களுக்கு படிப்புல அக்கறை கொடுத்து எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு செயல்பட்டு வருவதனால பொதுத்தேர்வுல வெற்றி உண்டு. தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில விரும்பிய இடங்கள்ல வாய்ப்பு அமையும். சில மேற்படிப்பை கடல் கடந்து போவீங்க. உடல்நிலையை பொறுத்திருக்கும் அஷ்டம சனியால உடல் பாதிப்பு செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு நரம்பு கோளாறு, மூச்சு திணறல், இதய பாதிப்புலாம் வந்திருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் மாற்றம் ஏற்படுது. சீரான சிகிச்சைனால குணமடைய போறீங்க. நலமோட வாழ போறீங்க. அதே போல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது. மனசில் நிம்மதி ஏற்பட போகுது. பொருளாதார நிலையில் உயர்வு வரப்போகுது. புதிய சொத்து, பொருள் சேரப்போகுது. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இணக்கம் ஏற்படுது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். சில புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டி குடியேற போறீங்க. குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேற போகுது. அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும், சங்கடங்கள் விலகும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, ஒட்டு மொத்தமாக கடகராசிக்கு இந்த சனி பேச்சுங்கிறது அடுத்த 2.5 வருஷத்துக்கு யோகமான காலம்தான். இதில் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா பொதுப்படியாக சொல்கிறேன். பிள்ளையார் வழிபாடு, காலையில் ஏஞ்சதும் தோப்புக்காரணம் போடுறது, இது மனசையும் புத்தியும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்துரும். அதே போல் மூச்சு பயிற்சி பண்ணுறது, இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு மன தைரியத்தை கொடுக்கும். எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி உங்களை சோதிப்பார். ஆனால் நீங்கள் கனவுலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வை கொடுத்துருவார். ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இது, சரிங்களா? மனவளம் அதிகமாகும். உண்மையான உறவுகள் மட்டும் இருக்கும். வாழ்க்கை தெளிவாகும். இறுதியாக ஒரே ஒரு விஷயந்தான், கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா, யாரும் புரிஞ்சுக்கலன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. கடவுள் உங்களை விட்டு இல்லை, சனி உங்களை பலப்படுத்தியிருக்காரு. ஒரே வரி தான், இந்த சனி உங்கள் மனசை காயப்படுத்தி அதையே பலமாக மாற்றி கொடுத்துருவார். இதனால் வரைக்கும் அஷ்டம சனியில் காயப்படுத்தினாரா, இப்போது உங்கள் மனசு எதையும் தாங்கும் இதயம் போல். இது இனிமேலுக்கு அப்போ சோதனை தான் வருமானலாம் கேட்டுறாதீங்க. சோதனைலாம் கிடையாது. இனி உங்களுக்கு பொற்காலம்தான். அட இவனான்னு சொன்னவங்களாம் அட இவங்களாம் அப்படின்னு மரியாதை கலந்த வார்த்தைகளோட ஒரு வியப்போட பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. உடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு வீழ்ச்சியாக இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு சந்திக்கலாம். இதோட கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சனி பகவான் இது வரைக்கும் சோதனைகள் கொடுத்தாருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா கடகராசிக்காரங்க, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ சோதனையோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. உங்களுடைய கஷ்டங்களையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க, உங்களுக்காக அவங்க வேண்டிக்கட்டும். உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க.